விவேக், இதுல ரொம்ப நுணுக்கமாக கூட்டணிகள் மாறுவது என்பது வேறு. நம்ம இன்னொரு அலைன்ஸ்க்கு போவோம். இங்க இது வரைக்கும் திமுக அதிமுக நேர் எதிர்நிலையில் இருக்கும், அலைன்ஸ் மாறிட்டு இருக்கும், பவர் ஷிஃப்ட் நடந்துட்டே இருக்கும். ஆனா இப்ப நடக்கிற நுணுக்கமான காட்சிகள் அப்படின்றது இப்ப இனி திமுக என்ன செய்ய போகுது அப்படின்னு. ஏன்னா இவங்க அலைன்ஸ் கட்டிட்டாங்க, தன்னை பொசிஷன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இவங்க ஆன்டி பிஜேபின்றத பொசிஷன் பண்ணாங்கன்னா திமுக அப்ப எந்த குரல்ல பேச போகுதுன்ற ஒரு கேள்வி. அலைன்ஸ் பார்ட்னர் இல்லை. அங்கு ஒரு பெரிய அலைன்ஸோட பேசுறாங்க. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகெல்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு சிக்கலான இடத்துல காய நகர்த்தி திமுக பக்கம் அப்படி வச்சிருக்காங்களா? அதான் நடந்துருச்சு. ஆமா, நம்ம பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு விவாதத்தில் பேசும்பொழுது கூட அதிமுக கூட்டணி இந்த பக்கத்து வருமா, தேவைக்கு அதிமுக கூட்டணி நடக்குமான்ற விவாதம் நடந்துட்டு இல்லையா? அப்போது கூட நான் அதை சொன்னேன், இல்லை அந்த பக்கத்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, அவர்கள் இந்த திசையை தான் எடுப்பார்கள்னு. அதனுடைய விளைவை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இதில் திமுக இது கூட்டணியாக உருவாகி விட்டதுன்னு இன்னும் முழுமையாக அந்த கட்சிகள் அறிவிக்கல, அவர்கள் வெளிப்படையாக இன்னும் அறிவிக்கல. ஆனால் அது கூட்டணியாக உருவாகி விட்டது என்ற மனோபாவத்துக்கு திமுக போயிடுச்சு. திரு ஆராசா அவர்கள் போடுற ட்வீட்டு, அவர்கள் காட்டுகிற ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, ஒரு ஹைப்பர் டென்ஷன் ரியாக்ஷன் ஒரு அதீதமாக எங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு போறீங்கன்ற கண்ணோட்டத்தில் பார்த்து போடுகிற அதை ஆட்டுகிற எதிர்வினைகளாக இருக்கட்டும், அதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதை காட்டுது. திமுக பார்க்காத சோதனைகள் கிடையாது. பல சோதனைகளை கண்டு எழுந்து வந்த ஒரு பேரியக்கம். ஆனால் என்னன்னா, அந்த சார்கே சார் சொன்ன மாதிரி அது ஒவ்வொரு சோதனையின் பொழுதும் அல்ல எல்லா தழும்புகளையும் வாங்கிக் கொள்வதற்கு அங்கே கலைஞர் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தார். ஆனால் இப்போ அங்கே சிக்கலே தலைமைத்துவம் சார்ந்த சிக்கலாக மாறியிருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். தலைமைத்துவம் சார்ந்த சிக்கலை திமுக எதிர்கொள்ளாமல் இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் இந்த கட்சிகள் இந்த முடிவுகளுக்குள் வந்திருக்க மாட்டார்கள். வெளியில இடத்துல திரு விவேக், நீங்க நுணுக்கமா பார்த்தா ஆர்கே அவர்கள் சொன்னதுல கூட ப்ரீபோல் அலைன்ஸ் மாறிட்டே இருந்திருக்கு. இப்போ போஸ்ட்போல் அலைன்ஸ் நம்ம ஒரு வித்தியாசமான காட்சிகளை பார்க்குறோம். ஒரு தலைமைக்காக வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு நாள் ரிசல்ட் வருது, ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னு. முதல்ல அவங்க சொன்னது ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. திமுக மீது, திமுக முன்னெடுத்த பாஜக எதிர்ப்பின் மீதெல்லாம் அவங்களுக்கு எந்த விமர்சனமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தாவேகா மீது தான் இன்னும் விமர்சனம். அதை யாரும் வாபஸ் கூட வாங்கலை, அது அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கிரவுண்ட் என்னன்னா, நீங்கள் அவங்க அறிவிக்கணும்லாம் இல்லையே, அமைச்சரவைக்குள்ள எல்லாம் போயிட்டு அப்புறம் நாங்க அந்த அலைன்ஸ்ல இருக்கோம்னு உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட போறாங்களா? இல்ல, அதுல என்னன்னா, அந்த கட்சிகள் திரும்பி தம்மிடம் வரும்ன்ற நம்பிக்கை திமுகவுக்கு இருக்கணும்ல. இல்ல அதுதாங்க கவனிக்கணும். நீங்க அந்த கட்சிகள் ஓகே, இப்ப இது ஒரு ப்ரீபோல் அலைன்ஸ் தான், போஸ்ட்போல் அலைன்ஸ் தான், நாளை நம்மிடம் விடுவார்கள் என்ற நம்பிக்கை திமுக தரப்பில் இருந்திருந்தால் அவர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை, எதிர்வினைகளை அவர்கள் ஆற்ற மாட்டார்கள். அந்த நம்பிக்கை குறைவாக இருப்பதற்கு காரணம் இந்த தலைமைத்துவ சிக்கல் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? அதுல இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல அன்னைக்கு சேர போறப்ப கூட திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசுறாங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் நேருகவன் கண்ட இடதுசாரிகள் தலைவர் மு வீரபாண்டியன் அவர்கள் பேசுறாங்க, திருமாவளவன் பேசுறாங்க. யாரையுமே அவர் பிரஷர் பண்ணல. நீங்க ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட வகையில் வெளிப்படையாக அவர் எங்கேயும் இது பண்ணல. கட்சியில இருக்கதானே இல்ல, கட்சியிலனா திரு ஆராசா போன்றவர்கள் ஆற்றுகிற எதிர்வினையை நீங்க விவேக் ஒரு இடம் மட்டும் இதுக்கு கூடுதலா சொல்லுங்க. நீங்க கம்பேரிட்டிவ்லி திரு கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் இப்படி கூட்டணி சிக்கல் வர எதிர்வினை இருக்குல்ல, புளூரலா பலதரப்பட்ட இடங்கள்ல இருந்தெல்லாம் வரும். ஆனா இந்த 10 ஆண்டுகள் ஆகட்டும், இப்போது இருக்கிற சூழ்நிலையில பெரிய அளவுல எதிர்வினை இல்லாம தானே திரு ஸ்டாலின் 10 ஆண்டு காலத்தில் இருந்த சூழலை தானே இப்ப உடைத்து மாத்தி இருக்காங்க. பெரிய அளவு கலைஞர் காலத்துல 19 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், அது வித்தியாசமான வரலாற்றிலே வித்தியாசம். ஏன்னா அது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் அப்படின்ற ஒண்ணுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 45-50% மக்கள் தொடர்ந்து அந்த ஒரு நிலைப்பாட்டுக்காக மட்டுமே ஒரு கூட்டணிக்காக வாக்களித்துக் கொண்டிருந்த தேர்தல் அந்த சூழல் தான் இப்ப மாறி இருக்கு. ஆனா என்னன்னா, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது நான் இருந்த தன்மைக்கு இப்ப இருக்க தன்மைக்கு என்ன மாறுபாடு வருதுன்னா, கீழே இருக்கக்கூடியவர்கள் பேசுகிற மொழி இந்த தொனிக்கு போயிருக்காது. நீங்க ஆராசா அவர்கள் இன்னைக்கு எதிர்வினை ஆற்றுகிறார். காங்கிரஸ் போகும் பொழுது இந்த மாதிரி எதிர்வினை வரல. நீங்க IUML அறிவிக்கும் பொழுதோ, இடதுசாரிகள் அவர்கள் ஆதரவை அறிவிக்கும் பொழுதோ அந்த இது வரல. ஆனால் விசிகா அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்கிறோம் என்பதை அறிவிக்கிற நாளில், அமைச்சரவையில் பங்கேற்கக்கூடிய நாளில் இந்த எதிர்வினை ஆராசாவிடமிருந்து வர்றது இருக்குல்ல, அங்குதான் அவர்கள் கூடுதலான சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. அவங்க இந்த தலைமைத்துவம் சார்ந்த கூடுதல் சிக்கல்களை எதிர்கொள்றாங்க. நம்ம நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? விசிகேவை இன்னும் பெரிய நேச சக்தியா பெருசா நம்பி இருக்கலாம். அவர்கள் அப்படித்தானே இருந்தாங்க. நீங்க நேச சக்தியா நம்பி இருந்து நாளைக்கு அல்லதான் அங்க நாளைக்கு அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா நீங்க வாழ்த்தி எடுத்து முடிச்சிருக்கலாமே. நேச சக்தியாக இருந்தவர்கள் அவர் இன்னைக்கு கூட சிறு சிந்தனை செல்வன் இந்த ஆட்சியில் நாங்கள் கேட்டு பெற்ற சாதனைகள் அப்படின்னு ஒரு பட்டியலை கூட நீங்க போடுறல. இப்ப விவேக், இதுல பிராக்டிக்கலா பார்த்தோம்னா ஒரு கட்சி நம்ம அரசியலை பார்த்துட்டே இருக்கிறோம். நிச்சயம் இது ஏதோ ஒரு ஆட்சியை காப்பாற்றுவதற்கான அரேஞ்ச்மெண்ட் இல்லை.
அலைன் ஷிஃப்ட் நடந்திருக்கு. இத நம்ம பேசிதானே ஆக வேண்டியது. அது நடந்துருச்சு அப்படின்னா அப்ப என்ன வாட் நெக்ஸ்ட்? திமுக இல்ல இதுக்கு அதற்கு அடுத்து திமுக என்ன செய்ய போகுதுங்கிறதுக்கு இன்று மாலை இந்தியா டுடேல ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது வந்து என்னன்னா, திமுக கூட்டணி, திமுகவிடம் இருக்கக்கூடிய 22 லோக்சபா எம்பிக்கள், அதே மாதிரி 8 ராஜ்யசபா எம்பிக்கள், இவர்களுடைய ஆதரவுகளை வந்து அடுத்தடுத்த சில பில்களை நிறைவேற்றுவதற்கு, அடுத்தடுத்த சில சட்ட முன்னர்களை நிறைவேற்றுவதற்கு பாஜக கேட்டிருப்பதாக ஒரு ஃபாஸ்டா இருக்கு. ஆமா, ஒரு செய்தி இந்தியா டுடேல யூகம் ரொம்ப ஃபாஸ்டா. இல்ல அது இந்தியா டுடேல வந்து நான் அது விசாரிச்சேன். நான் விசாரிக்கும் போது இது நீங்க இந்த செய்தியை எந்த தரப்பிலிருந்து கேட்டு சொல்லுகிறீர்கள்? நீங்க பாஜக தரப்புல இருந்து கேட்டு சொல்றீங்களா அல்லது வந்து திமுக தரப்புனா? நான் 2 தரப்புல இருந்து கேட்டு சொன்னதாகத்தான் எனக்கு தகவல் கிடைக்குது. தெரியல, இப்போதைக்கு அப்படி ஒரு மூவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், இது வந்து 100% காங்கிரஸ்ல இருந்து வந்த பிளான்டா தான் நான் பாக்குறேன். பாஜக தரப்பும் அப்படி சொன்னதாக சொல்லவில்லை. நேற்றும் இன்றையும் மட்டும் கனிமொழி வந்து இன்னைக்கு டெல்லியில் இருக்கிறாங்க. அவர்களும் வந்து இதுல வந்து பேசினதே கிடையாது. பாஜக கிட்ட யார்கிட்டையும் நேத்தும் தொடர்பில் இல்லை, இன்னைக்கும் தொடர்பில் இல்லை. அவங்க கமிட்டி மீட்டிங் எதுக்கு போறாங்க. இங்கேயும் வந்து அப்படி ஒரு நீக்கம் இருக்கிறதாகவே தெரியவில்லை. அதாவது அவர்கள் இப்போதைக்கு பாஜகவை எதிர்ப்பார்கள். ஆனால் எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட நாங்க உட்கார மாட்டோம், எங்களுக்கு தனியா ஒரு இடம் கொடுங்கள் கேட்டிருக்காங்க. சிவபிரியன் அப்ப வந்து திமுக பாஜக பக்கம் தள்ளுற காய்கள் நகர்த்தலும் நடக்குதோ? அது காங்கிரஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இல்ல முதல்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்கு. இல்ல காங்கிரஸை தாவேகாவிடம் இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு வேலையும் உள்ள நடக்குது. வெளியில இருந்து நீங்க காங்கிரஸுக்கு தாவேகாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து காங்கிரஸை அதுல இருந்து வெளியேற்றுவது அப்படின்ற ஒரு அழுத்தமும் அது பாஜக தரப்பில் இருந்தும் இது நடக்குது. அப்ப அதை எதிர்கொள்வதற்காக கூட சார் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா நான் விசாரித்த அளவில் உள்ளதான் நான் சொன்னேன். சார் சொல்றது உண்மையா கூட காங்கிரஸ் கூட இந்த ஆட்டத்தை ஆடலாம். திமுகவும் பாஜகவும் ஒன்னா போகிறார்கள் அப்படின்ற ஆட்டத்தை காங்கிரஸ் கூட ஆடலாம். அப்ப தங்களுக்கு ஒரு சிக்கலை வந்து திமுகவோ அல்லது பாஜகவோ ஏற்படுத்தும் பொழுது அதற்கு எதிர்வினை அவர்கள் ஆற்றுகிறார்கள் மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு விஷயம், இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 22 எம்பிக்கள் இருக்கிறதுனாலதான் திமுகவை பெருசா பாஜக டிஸ்டர்ப் பண்ணலங்கிறதும் உண்மை. இத்தனை நாளும் பண்ணாம இருந்தது காரணமும் அதுதான். திமுக ஆதரவு உடனே வந்து கொடுத்துருவாங்கிறதுக்கு இல்ல, பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் எமர்ஜென்சி வருகிற போது மோடி அவர்களும் பேசுவாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களும் என்ன பேசுவாங்கன்னா, எமர்ஜென்சில நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, நாங்களும் எதுக்காக இந்த காங்கிரஸை தூக்கி சுமக்கிறீங்கன்றதுதான் ஒவ்வொரு இதுலயும் பேசுவாங்க. கூட்டணி மாறிய பொழுது, காங்கிரஸ் கூட்டணி இங்க வந்த பொழுது, தாவேகாக்கு வந்த போது உடனடியாக மோடி எதிர்வினையாற்றினார். பெங்களூர்ல நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து பேசலாம்.